தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயிடம் 8 MP சீட் கேட்டார், கோபத்தின் உச்சிக்கு சென்றார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் 8 தொகுதிகள் கேட்டது. 2 தொகுதிகள் தான் திமுக வழங்கியது. அதிருப்தியில் இருந்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகள் திமுகவிடம் கேட்டது. 8 தொகுதிகள் வழங்கப்பட்டன. அதிருப்தியில் போட்டியிட்டது. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட்டணிக்கு தாவியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தற்பொழுது அந்த கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சராக உள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு 8 தொகுதிகள் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி கேட்கிறது. காங்கிரஸ் 20 தொகுதிகள் கேட்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 5 தொகுதிகள் கேட்கின்றன. மதிமுக 5 தொகுதிகள் கேட்கின்றது. அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3 தொகுதிகள் கேட்கிறது. ஏறத்தாழ கூட்டணி கட்சிகள் 35 தொகுதிகள் கேட்கின்றன. மீதி இருக்கிற 5 தொகுதிகள் தான் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பொதுவாக தமிழகத்தில் செல்வாக்கு கிடையாது. 0.5% ஓட்டு தான் உள்ளது. ஆனால் 8 தொகுதிகள் கேட்பது விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. போனால் போகட்டும் என்று ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளார். அதை வைத்துக்கொண்டு அனுபவிக்காமல் தற்பொழுது மேலும் 8 MP தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டது விஜயை கோபப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கூட்டணியை விட்டு வெளியே செல்ல வேண்டுமென்றால் வெளியே சென்று கொள்ளலாம், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு தெரியும் என்று விஜய் கூறினார். தற்பொழுது திருமாவளவன் தொடர்ந்து 8 தொகுதிகள் கேட்பது விஜயை கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது.